பரவாயில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கல, எல்லா தண்ணியும் இழுத்துன்னு இருக்குது. இந்த மழை காலம் முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ செடி வளர்ந்துருக்குது பாரு. தேவையில்லாத பிள்ளைலாம் பிடிங்கி போடணும். காடு மாதிரி வளர்ந்து போச்சுமா, மட 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 மடனே. வீட்டை சுற்றி நிறைய பில்லும் செடியும் வளர்ந்து போயிருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். என்ன ராதிகா, வீட்டை பார்த்துட்டுல வா போலாமா? யோ, வீட்டை சுற்றி பார்த்தியா எவ்வளோ செடியும் பில்லும் வளர்ந்து போயிருக்குது. எல்லாத்தையும் பிடிங்கி க்ளீன் பண்ண நிறைய வேலை இருக்குது. வெயில் வேலை நல்லா சுரியும் காயுது 2 நாளா. சேரெல்லாம் இழுத்துச்சு, தண்ணிலாம் எல்லாமே போயிடுச்சு. சரி, நான் என்ன ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டோமா இன்னைக்கு? 2 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைல பிடிங்கி போட்டேன்னு வச்சுக்கேன், 1/2 நாளில் முடிஞ்சிடும் வேலை. யோ, எப்போ லீவ் போடலானே காத்துன்னு இருப்பியா? அவன் இங்கே காசு இல்லாமல் அவஸ்தப்பட்டுன்னு கிடக்குறான். எப்போ லீவ் போடலான்னு பார்த்துனுக்குறேன் நீ. வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த மழை காலத்தில். இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குதுல, கம்முன்னு போயிட்டு அந்த வேலையை இங்கே பில்லு பிடிக்கிற வேலை ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நான் இருந்தேன் செஞ்சுக்கேன். ஏண்டியா, நீ தாண்டி சொன்ன நிறைய பில்லு இருக்குது வீட்டை சுற்றி இருக்குது பிடுங்கணும்னு சொல்லிட்டு. சரி, நீ கஷ்டப்படக்கூட நான் சொன்னேன், அதுக்குள்ளே ஆடுறா. லீவ் போட்டே பில்லு பிடுங்க சொல்றியா? யாருன்னா உனக்கு சம்பளம் தரப்போறாங்களா? ஏண்டி, நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு யாரையும் சம்பளம் தருவாங்க? தெரியுதுல்ல, நம்ம வீட்டு வேலை நான் செஞ்சுக்கிறேன். நீ போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு கூப்பிட்டாங்களா, போ அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வா. போயிட்டு வந்தாலாவது காசாவது கிடைக்கும். அரிசி பருப்பு வேற வாங்கணும், காய்கறி வாங்கணும், எதுவும் கிடையாது வீட்டில். குடும்பம் நடத்துறதை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே கிடையாது. ஏம்மா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். சரி, நீ தனியாக புல்லு பிடிக்குதான் எனக்கு தான் வந்தது. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படியே புலம்பக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் புலம்ப மாட்டேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க. சரி, இப்போயே டைம் ஆகிப்போச்சு. ஃபோனா அடிச்சுன்னு இருக்கானுங்க, இன்னும் வரலையான்னு. வெளியே மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறியா இல்லைன்னா ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடுவேன் நான்? யோ, ஹோட்டலில் சாப்பிட்டா 100-200 செலவாகும். கஞ்சி அந்த கூட வீட்டில் வந்து குடி. இப்படிதான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாத. எது கஞ்சியா? ஏண்டி கஞ்சியா சேப்பா மதியானத்துக்கு? கஞ்சினா அப்படியே அலறுவேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. இப்படிதான் சாதம் மட்டும் தான் வடிக்கணும். கோமதிக்கு சொன்ன வச்சுக்கா, சாதம் வச்சு வச்சிடும். வந்து சாப்பிட்டு போ. மீன் குழம்பு சாப்பாடு தான். அப்படியே பயப்படாத, கஞ்சி கொடுத்துட போறாங்க. நீ சமைக்கிற சமையல்ல கஞ்சி தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்ற மாதிரி. அதான் கஞ்சியா சந்தோஷப்பட்டுதான் கேட்டேன். இப்படிதா கவலையா ஒன்றும் கேட்கல. ஆமா, எனக்கு கிண்டல் அடிக்கிறது 32 பல்லு அப்படியே தெரியும். சரி, நான் போயிட்டு வரேன். பாதி பில்லு மட்டும் பிடுங்க உன்னால முடிகிற அளவுக்கு. மீதி வந்து சாயங்காலம் நான் பிடிங்கி போடுறேன்னா. சரி, நான் கிளம்புறேன். ஃபோனை அடிச்சுன்னு இருக்கானுங்க. போயிட்டா பார்த்து போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் பில்லு பிடிங்கி போட்டுட்டு எத்தனை நாளைக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குன்னு வீட்டில் படுத்துன்னு கிடக்க போறா தெரியல. செய்யாதனா நான் தான் செய்வேன் அடம் பிடிக்கிறா. என்ன பண்ணுறது? சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது பெரிய கோடாரி தைலமாக வாங்கிட்டு வந்து தடவணும். அப்பயே 2 நாளைக்கு ஏந்துக்க மாட்டேன், சாக்கு வச்சிங்கன்னா. லீவ் போகிறதா ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டில் உட்காந்துருந்தா யாருன்னா இந்தப்பா வீட்டில் உட்காந்துக்கே, இந்தப்பா காய்கறி வாங்கிக்கோ, இந்த மளிகை சாமான் வாங்கிக்கோ, அரிசி வாங்கிக்கோ சொல்லிட்டு யாரும் வீட்டை எடுத்து தேடி எடுத்து கொடுப்பாங்க. வேலைக்கு போகணும்னா அவ்வளோ கஷ்டம். வேலை இருக்கும் போதே போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு அறிவு இருக்காது. வயசு இருக்கும் போதே சம்பாதிக்க முடியும். இந்த மனுஷன்லாம் வச்சுக்கணும். நான் எப்படி தான் அந்த 2 குழந்தைங்களை கரையத்தை போகிறேன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, எங்க வீடு வசதி இருக்க இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. ஏன் அப்பனா எதுவுமே கிடையாது. வாடகை வீட்டில் இருக்க மாப்பிளைக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணி வந்து தான் இந்த வீடு கூட வாங்கியிருக்கிறேன். இதுக்கே கடன் அடைக்கணும். இந்த கடன் அடைப்பனா பசங்களுக்கு சோத்த போடுவோன்னா, இல்லை அதுங்களை படிக்க வைப்பனா, இருக்கிற செலவை பார்ப்பனா. ஒரு பொம்பளையால எவ்வளோதான் செய்ய முடியும்? ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்குற துட்டை வச்சுக்கின்னு ஒரு வீடு வாசல் இருக்க இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நிம்மதியாக இருக்கான். வர வருமானத்தை வச்சு பசங்க சாப்பாடு போட்டோமா, படிக்க வச்சோமா, நிம்மதியாக இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பேர் என் வீட்டுக்கார பற்றி குறை சொல்ல முடியாது. ஆனால் தங்கமாக தான் பார்த்துக்கிறாரு. வீடு வாசல் இல்லையே, இப்போ நான் தான் வாங்கியிருக்கேன். இது கடனை தான் வாங்கியிருக்கேன். இது அரைக்கிட்டவள பாவம், அவரும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவார். பாவம் மனுஷன். அடியோன்னு மழை அடிக்கும் போது கூட வீட்டுக்குள்ள ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலை கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க, இப்போ கூப்பிட்டாங்கன்னு அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வராரு. கடை அடிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறது? அங்கங்கே மாமனார் மாமியார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போய்க்கிறாங்க. வீடு வாசல் நல்லா நீர் அப்படி சொல்லிட்டு நமக்கு எதுவுமே கிடையாது. நம்மளாம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் உண்டு. நூறு, நான் சொன்னேன்ல இந்த வீடு தான் அது. ஏண்டே, இது ஓலை வீடு தாண்டி. இது 3 மாடின்னு சொன்னேன். யாரு? நான் வேலை செய்யறதே பெரிய விஷயம். எடுக்கிறதுக்குனே வந்திருக்கிறேன். அவ கூட வேற யாரையும் கூட்டு வந்து வேலை யார் இது பேர் என்ன சொன்னாங்களா? 50 10 100 என்ன 100 இந்த பக்கம் ஏக்கா எங்க வீடு கட்டலான்னு இருக்கிறேங்க்கா. அந்த ஓலைலாம் இருக்க பற்றி அதெல்லாம் பிரிச்சுட்டு கட்ட போகிறோம். உள்ள கொஞ்சம் தரகிறெல்லாம் போட வேண்டியிருக்குது. அதனால ஒரு மாதத்துக்கு வந்து வாடகை வீடு வேணும். அதனால இவங்கிட்ட சொன்னேன், அந்த வீடு காமிக்கிறேன்னு கூட்டின்னு வந்தாங்க. இங்கே எதுவும் வாடகை விடுற மாதிரி வீடு இல்லையாம்மா? ஏக்கா அதோ தான் இருக்குது. எங்கடி எங்க வீடு தானே இருக்கு? ஆமாம், சும்மா தானே பூட்டி வச்சுக்கிறேன். 100க்கு வாடகை விடு. மாதம் 10,000 ரூபாய் வாடகை பேசியிருக்கிறேன். அதெல்லாம் கரெக்டானு கொடுத்துரும். இது 10,000 ரூபாய் வாடகையா? ஆமாம், 10,000 ரூபாய் குறைஞ்சி நம்ம ஊரில் எங்கே வீடு கிடைக்குதா? இதுவே 15,000 ரூபாய் விடணும்னு நான் பேசினு இருந்தது ராதிகா. நான் தான் சரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு சென்னூர் ஒரு 10,000 ரூபாய் வாடகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி பேசின்னு இருக்கேன். புரியுதா? இதுக்கு கம்மியாக உனக்கு இந்த ஊரில் வீடே கிடைக்காது. எடி இதெல்லாம் உனக்கே அநியாயமே இல்லடி. என் வீட்டு கூரை மாத்திரத்துக்கு கூட 10,000 ரூபாய் ஆகலடி. 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் தான் ஆகும் சொல்லியிருக்காங்க. இது என்னடி வாடகை போய் 10,000 ரூபாய்ன்னு சொல்ற? ஐயோ, இந்த பெரிய பொண்ணு எப்படி பண்றா? ஏக்கா இந்த வீட்டுக்கு 10,000 ரூபாய்லாம் அதிகமா தெரியல உனக்கு? பெரிய பொண்ணு நம்ம 100 தானே, பார்த்து சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் வேணாம், புரியுதா? கம்மி பண்ணிக்கலாம். பாவம் அவளே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, வீடு கட்டுறதுக்கு கூட காசு வேணும். ஒரு 9,500 ரூபாய் கொடுமா போதும். எது 9,500? பாரு, எங்கள் ராதிகாக்கு எவ்வளோ பெரிய மனசு பற்றியா? 9,500 ரூபாய் தான் கேட்டிருக்காங்க.
ஒரு மாசத்துக்கு 9,500னா 2 மாசத்துக்கு வந்து 9 2 18 19,000 ரூபாய் வாடகையா? கடவுளே, இந்த காசு இருந்துச்சுன்னா என் வீட்டில் இருக்க அந்த ஓலையை தூக்கிட்டே நான் வந்து ஓடு போட்டுருனேன். இந்த வாடகைக்கு போய் 2 மாசம் வாடகைக்கு போய் இவ்வளோ காசு சொல்றீங்களே. அங்கங்கே வந்து 10 மாதம் வாடகையை வந்து அட்வான்ஸாக வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ராதிகா நாங்கள் வந்து 10 மாதம் வாடகைனா எவ்வளோ வருது? 1,00,000 ரூபாய் ஆகுது. நீ வந்து அவ்வளோ காசுலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. ஐயோ, இதுக்கு அட்வான்ஸ் வேற ஏதோ 10 மாசமா? ஆமா, அட்வான்ஸ் வந்து நீ வந்து 5 மாசம் வாடகை வந்து அட்வான்ஸா கொடுத்தா போதும். பெரிய பண்ண 5 மாசம் வாடகை எவ்வளோ அது கணக்கு போடு. 9 45 45,000, இது ஒரு 500, அது ஒரு 2,500, 47,500 ரூபாய் வருதுக்கா. 47,500 ரூபாய் வருது. நீ வந்து என்ன பண்றேன்னா உனக்காக நம்ம ஊர் பொண்ணு தானே நீ நான் எதனா தூக்கி நான் ஓடிட்டு போய் வீடு டேமேஜ் பண்ண மாட்டேன், நான் தான் பார்த்துப்பேன். அதனால வந்து 45,000 ரூபாய் கொடு அட்வான்ஸ் போதும். ஐயோ, எனக்கு நெஞ்சு வலிக்குதே. பார் எங்கள் அக்காவுக்கு இருக்கிற மனசு இந்த ஊரில் யாருக்குமே வராது. பார் 47,500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்க வேண்டியது 45,000 ரூபாய் முடிச்சிக்கிச்சு பார்த்தியா? பாசம்னா பாசம், அவ்வளோ பாசம் இந்த ஊர் மக்கள் மேலே. சரி, ரொம்ப புகழாதடி, வெக்கமா இருக்கு எனக்கு. வெக்கப்படாதுக்கா, உள்ளதுக்கா சொல்கிறேன். இவளுங்க என்ன கொல்லாம விட மாட்டாளுங்க போல இருக்கு. அப்புறம் வந்து அங்கங்கே முறை வாசலுக்கு தனியாக காசு வாங்குவாங்க, அப்புறம் தண்ணிக்கு தனியாக காசு வாங்குவாங்க, கரண்ட் பில்லுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்குவாங்க. நான் அதெல்லாம் ஒன்றுமே வாங்க மாட்டேன், புரியுதா? 200 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு ரவுண்டா. இந்த 200 ரூபாய் எதுக்குக்கா? இங்கே பாரு, ஓலை வீடாக இருந்தாலும் இந்த பாரு தோட்டம்லாம் எவ்வளோ அழகாக பூச்செடிலாம் வச்சிருக்கிறேன். தண்ணி வந்து பின்னாடி கிணத்துல வருது, தண்ணி இருக்குது, முண்டுக்க தண்ணி. கரண்ட் பில் வந்து ஃப்ரீ தானே, கரண்ட் பில் கட்ட வேண்டிய வேலையே கிடையாது உனக்கு. ஏன்னா ஒரே ஒரு லைட் மட்டும்தான், அது ஃபேன் கூட கிடையாது, உள்ள லைட் மட்டும்தான். அதுக்கப்புறமா மாதத்துக்கு பிறகு நீ கோலம் வச்சிருவேன். இந்த தண்ணிக்கும் இந்த தோட்டத்துக்கும் தான் 200 ரூபாய். கரண்ட் பில்லுக்குலாம் எக்ஸ்ட்ரா காசே வாங்க மாட்டேன் நான். கட்டாத கரண்ட் பில்லுக்கு எக்ஸ்ட்ரா காசு. நிறைய பேர் வேற இந்த வீடு கேட்டுனே இருக்காங்க. 5 பேர் 6 பேர் இதோட கேட்டு போயிருக்காங்க. டக்குன்னு வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு நாளைக்கு பாலை காய்ச்சிடு, நாளைக்கு நல்லா இருக்குது அக்கா, நாளைக்கு நல்லா தானே இருக்குது. ஆமாடி, இன்னைக்கு நல்ல நாள் தான். வேணா இன்னைக்கு கூட பால் காய்ச்சி சொல்லலாம், அட்வான்ஸ் பண்ண கொடுத்துட்டு டக்குன்னு பாலை காய்ச்சிடுமா இன்னைக்கு. சரி, அந்த வீட்டில் இந்த சாமான்லாம் எடுத்துன்னு வரதுக்கு நான் வேணா குட்டியை புக் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். நூறு போய் உள்ளே போய் பெருக்கிட்டு பால் காசுக்கு ரெடி பண்ணி வை. வரும்போது பால் பாக்கெட் வேணுன்றேன்னு. காசு எப்படி ஃபோன்லேயே அனுப்பிச்சிருவியா இல்லை செக் போட்டு தெரியா? ஐயோ, என் வீட்டில் அந்த கூரையை பிச்சு போட்டுட்டு கூரையை போட்டுட வேண்டியது தான். இதை தர கூட போடலாம் கூட பொறுமையாக கூட போட்டுக்கிறேன். இவ்வளோ காசுலாம் வாடகை கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது அம்மா. எடி, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்டி. அப்படி சொல்றியா? உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணுமா? நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். ஏற்கனவே 5-6 பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நீ வந்து 1 மணி நேரம் தாமதம் பண்ணால் கூட வேறு யாராவது வந்துருவாங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு, புரியுதா? அவங்களுக்கு நாங்கள் 15,000 ரூபாய் சொல்லியிருக்கோம். நம்ம ஊர் பொண்ணாக இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து வாடகை கம்மி பண்ணியிருக்கோம். எவ்வளோ காசுண்ணே? 9,500 சொல்லியிருக்கேன். பாரு, 15,000 ரூபாய் எங்கே இருக்குது, 9,500 ரூபாய் எங்கே இருக்குது? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் உனக்கு திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. நீ நம்ம உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும்னு சொல்கிற, கேளு. அதுக்குள்ளே இந்த வீடு யாரும் வராமல் இருந்தால் சரி. காட்டுக்குள்ளே வீட்டை கட்டிட்டு லைன் கட்டி நிற்கிறாங்களா வாடகைக்கு யாரோ? அது யாருன்னா எனக்கும் தெரியல. முதல்ல இவளங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடணும். நான் வாடகை சொல்கிறாங்கம்மா. இவளுங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தேன்னா என் சொத்து மொத்தத்தையும் எழுதி தர நம்மளுக்கு. ஏக்கா, என் வீட்டுக்காரர் வந்து நைட்டுக்கு தான்க்கா வருவார். அவர்கிட்ட நான் கேட்டு நான் காலையில் வந்து சொல்லிட்டுமா? சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். உங்கள் இஷ்டம். நாளைக்குள்ளே யாரும் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வராமல் இருந்தால் உங்களுக்கு. இந்த காட்டுக்குள்ளே யார் தான் அப்படியே போட்டி போட்டுருக்காங்க எனக்கும் தெரியல. சரிக்கா, காலையில் சீக்கிரமாக வந்து சொல்கிறேன். சரி பெரிய பொண்ணு, நான் வரட்டுமா? இப்போ நிறைய பேர் கேட்டு போயிருக்காங்க. அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள நீ கொடுத்துட்டு போயிடு. ஒரு 20,000 ரூபாய் மட்டும் இப்போ கொடு, மீதி வந்து நாளைக்கு காலைல கொடு. ஐயோ, 20,000 ரூபாவா? நான் எங்கிட்ட வச்சிருக்கேன் 20,000 ரூபாய்? ஒரு 20,000 ரூபாய் கூட கையில் வச்சிருக்க மாட்டியா? ஏடி, 10 ரூபாய் நான் கையில் வச்சுக்கிறது பெரிய விஷயம். 20,000 ரூபாய் எதுக்கு நான் கையில் வச்சுக்க போகிறேன்? அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போனோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். உன் நல்லது தான் சொன்னேன் நான். சரி, உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு காலையில் வந்து சொல்லு. அம்மா, ஒரு வழி ஒத்துக்கல. சரிடி, நான் போயிட்டு வரேன். முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும். ஆள் எப்படி ஓடுது பேர், துண்டை காணும் துணியை காணும்னு. ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற நீ? என்னக்கா சொல்கிறேன்? ஏடி, என் வீடு வாடகை கூட போகிறேன் நான் சொல்லவே இல்லடி. எதுக்கு இப்படி ஆள்லாம் கூட்டு வந்த? ஏக்கா, வீடு சும்மா தானக்கா பூட்டி வச்சிருக்கேன். வாடகை விட்டோன்னா ஒரு காசாவது வரும். இந்த வீட்டுக்கு வேறு டியூலாம் வேறு கட்டணும்னு சொன்னேன்ல. காசு அனுப்புவோன்னா மாதம் 10,000 ரூபாய். அதுக்கு தான் உனக்கு ஏதாவது வாடகைக்கு ஆள் வந்தாங்கன்னா காசு தருவாங்க. அதை வச்சு நீ வாடகைக்கு அனுப்பிச்சி விடுவேன். அந்த காசு எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு வந்தேன். ஏடி, வாடகை ஒரு ஐடியாலாம் இல்லவே இல்லடி. அப்போ எதுக்கு வீட்டை சும்மா பூட்டி வச்சிருக்கிறேன்? இந்த மழைக்கு இங்கே முன்னாடியில் ஒரே தண்ணியே சேரும் ஜகதியமாக இருந்தது. வாசல் வரைக்கும் தண்ணி வந்துச்சு தெரியும்ல. அதனால தான் எங்கள் அக்கா வீட்டில் போய் இருக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வச்சு திரும்ப இங்கே தான் வரப்போகிறேன். அவங்களுக்குலாம் வாடகை விட்டு நான் எங்கடி போகிறது? ஏக்கா, உனக்கு ஐடியாவே தெரிய மாட்டேங்குது. கோமதி அக்கா உனக்கு நான் வாடகை விட்டு வச்சுக்கிட்டாங்க. இல்லடி, ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் நாங்கள். ஃப்ரீயாக இருக்குது வீடு. அந்த வீட்டில் கம்முன்னு இரு. 10 மாதத்துக்கு இங்கே ஏதோ டியூ கட்டணும்ல, நீ இந்த இடத்துக்கா இருக்க. அந்த 10 மாதத்துக்கு மாற்றி யாருன்னா வாடகை விட்டுட்டு அவங்க தர காசு 10,000 ரூபாய் பேசிக்கலாம். அவங்களுக்கு 10,000 ரூபாய் தரணும். அந்த காசை தாங்க கட்டிட்டு இதுக்கும் தெரியாமல் இருக்கிற இவ்வளோ வயசாகுது. ஏன்டி, இந்த ஓலை வீட்டுக்கு போய் 10,000 ரூபாய் உனக்கே அதிகண்டி. ஒரு 2,000 சொன்னா கூட பரவாயில்ல. அக்கா, நீ அந்த காலத்துலேயே இருக்கிறக்கா. வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது நம்ம ஊரில். வாடகை வந்து 10,000 ரூபான்னு சொன்னால் கூட வருவாங்க. அப்படி இப்படி போய் ஒரு 9,000 ரூபாய் வந்து நிற்கும், புரியுதா? மீதி ஒரு 1000 ரூபாய் போட்டு நீ அந்த டியூ கட்டிடு. ஏன்டி, நான் என் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு நானே இங்கே வந்துடலான்னு பார்த்துருக்கேன். நீ வேறு இந்த மாதிரி சொல்கிறியா? இம்மா சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன்.
அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உன் விருப்பம். ஆனால் நிறைய பேர் வீடு தேடி இருக்காங்க, நம்ம ஊரில் வீடு கிடைக்க மாட்டேது. நான் ஒத்துக்கலாம், என் வீட்டுக்கார முதல்ல ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு இங்கே வந்து இங்கே இருக்கணும், அவருக்கு அதுதான் ஆசை. எங்கள் அக்கா வீட்லேயே இருக்குது, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துடும் நாளைக்கு நாளை இங்கே. உழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது போங்க. எங்க நீ மட்டும் தனியாக வந்துருக்கிற, மாமா எங்க? எங்க அவர் வேலைக்கு போயிட்டாரு. நான் இந்த பிள்ளைல பிடிங்கி போட்டு போலான்னு வந்தேன்டி. ஐயோ, பில்லில் அதுக்கு பிடிங்கி போட்டுக்கிறேன். உன் வீட்டு மாடு இருக்குல்ல, அது எத்தனை மேய் விட்டா அது பிடிங்கி கழிச்சிட்டு போகுது தின்னுட்டு மீதியா. ஆமாடி, இது எனக்கு தொடர்பு போச்சுடி. இதெல்லாம் உனக்கு தோணவே தோணாதே. இதுல வேற என் வீட்டுக்காரர் வேற லீவ் போட்டு என் கூட சேர்ந்து புல்லு போடுங்க சொன்னாரு. எனக்கு மேல அறிவாளியா இருக்கிற என் வீட்டுக்காரர் என்ன பண்றது, இதுங்களாம் வச்சுங்க. சரி, மாடம் மேல அவுத்து வந்து கட்டணும். என்ன மாதிரி ஒரு அறிவாளி இந்த ஊருக்குள்ள இல்லைன்னா இவங்களுக்குலாம் யார் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தருவா? ஆமாடி ஆமாடி, சரியா சொன்னடி. இது 2 வாழைப்பழம் எடுத்துக்கடி. ஐயோ, இந்த வாழைப்பழத்தை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. மூஞ்சல் அடிச்ச மாதிரியே இருக்குது. எவ்வளவு வாழைப்பழம் தான் சாப்பிடுறது? எல்லாம் ஒரே நேரத்துல பழுத்து போயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு சீப்பு பழுத்தா கூட ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாம். மொத்தமா பழுத்து போச்சா வேஸ்ட் ஆகி போதும். சாப்பிட்டு சாப்பிட்டு அது பார்த்தாலே வெறுப்பா இருக்கு எனக்கு. பேசாம 2 சீப்பு மட்டும் நம்ம எடுத்து மீதி கடையில் எடுத்துமே வித்துருக்கலாம். கடையில் எடுத்துமே வித்தா எங்க மாட்டிக்க போறோம் சொல்லிட்டு வீட்டிலே வச்சு நம்மளே சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமா, கடையில் எடுத்துமே கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அந்த கடையில் இருக்கிறதுக்கு அந்த குளிர்ச்சியை அப்படியே போட்டு கொடுத்துரும். இந்த மாதிரி கீதா ராணியும் வந்தவங்க வாழைப்பழம் வித்தாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருங்க. எல்லாத்துக்கிட்டே கரெக்டாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பெரிய பொண்ணுக்கு அந்த கோமதிக்கு ராதிகாக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதுங்க வந்து உங்கள் வீட்டில் வாழை மரமே இல்லையே, உனக்கு எங்கே இந்த பழம் கிடச்சிது, ஏது கிடச்சிது, திருவி கேட்குங்க. எதுக்கு நமக்கு சொந்த செலவு சூனி வச்சுப்பானே அப்படி சொல்லிட்டு யாருக்குமே தரல. நம்மளே சாப்பிட்டு நம்மளுக்கே விருப்பம் இருக்குது வாழைப்பத்தை பார்த்தேன். பரிமளம் இன்னும் வாழைத்தப்பு பக்கம் போல இருக்குது. பார்த்துருந்தா என்னன்னு இந்த ஊரிலேயே பூக்கம்பை வச்சிருக்குமே. போகாத வரைக்கும் நமக்கு நல்லது. போட்டோம், பொறுமையாக போட்டோம். ஆமாம், இந்த மரத்தில் வந்து போல இருக்குதா இல்லையானு அது மறந்தே போயிடும். இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரோட்டில் மாடு ஏதாவது வந்திருந்தா தான் அது கொடுத்துடணும், ஒரு புண்ணியமாவது வரும். ஆமாக்கா, மாடுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அவ்வளோ புண்ணியமா. நம்ம செஞ்ச பாவம்லாம் குறைஞ்சி போயிடுமா மாடுக்கு பழம் கொடுத்தா. நம்ம என்னடி பாவம் செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் சொல்லு? ஒரு பாவம் கூட இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. நம்ம மனசாட்சி படி தான் நடந்துக்கிறோம். நமக்கு வந்து இந்த பழம் கொடுத்தா புண்ணியம் தான் வரும். ஆமாம், நம்மள மாதிரி நல்லவங்க இந்த ஊருக்குள்ள இல்லவே இல்லைல்ல. ஆமாம், நம்ம தான் ரொம்ப நல்லவங்களே. பெரிய பொண்ணு வராடி அங்க பழத்தை ஒழிக்க வை, தெரியுதா? ஆமாம், லேசா தெரியுது, என்ன உள்ள தெளிவை இப்போ? தெரியல. சே, இந்த ஊருக்குள்ள ஒரு திருடின பழத்தை நிம்மதியாக தின்ன முடியுதா? கேஷராக வரா. அப்புறம் உங்க வீட்டில் என்ன சமைச்சிங்க காலையில? கீரை கூட்டம் ரசம் தாண்டி வச்சேன். கூட்டு கலவானிங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கூட்டு கலவானியா? யார் கூட்டு கலவானி? யார் எங்க கலவானாங்க? நீ பாத்தியா நாங்க கலவானதே? நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம். ஏன் பெரிய பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுற நீ? ஆமா, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு தான் இருக்கிறீங்க. பரிமளாங்க உங்களை 2 பேரும் தான் தேடி நிற்கு. என்னது பரிமளா தேடுதா? எங்களை யாரு தேடுது? வரவேல நம்ம பரிமளாவே பார்க்கலையா? இவன் எங்க பார்த்தா? அவங்க தோட்டத்தில் இந்த வாழை கொலையை காணமா, அதை நீங்கள் தான் அர்த்தம் போனீங்களா? அதனால தான் உங்களை தேடி இருக்காங்க. போங்க, கட்டி போட்டு உதைக்க போகிறாங்க. இது நல்ல கதையா இருக்குது. நாங்கள் பாட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறோம், அவங்க வீட்டு தோட்டத்தில் வாழை கொலை காணனா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பா? இந்த ஊருக்குள்ளே எந்த ஒரு பொருள் காணாமல் போச்சுனாலும் அதுக்கு 2 பேர் தான் பொறுப்பு. அந்த 2 பேரும் இங்கே தான் இருக்கிறீங்க. உங்களை தேடி தான் வந்து நிற்காங்க. வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. மரட்டும், இன்னைக்கு கேட்குற கேள்வியை பாரு. முதல்ல இந்த மரத்தோட கிளைய வெட்டணும், அது வெட்ட துப்பு கிடையாது. வந்துட்டாளா வாழை கொலை காணா? அவங்க வீட்டு வாழை தோட்டத்தில் வாழை கொலை காணா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? வரட்டும், இன்னைக்கு கேட்குற கேள்வியை பாருங்களா. ஏன் பெரிய பொண்ணு எப்படி சொல்ற நீ? சும்மாக்கா, இவளுங்க கையை கால வச்சு சும்மா இருக்க மாட்டாளுங்க. இந்த வேலைலாம் பண்ணியிருப்பாளுங்க. அந்த குத்து மதிப்பா நானும் சொல்கிறேன். நிஜமாக தான் பண்ணியிருக்காளுங்க போல. அவளுக்கு 2 பேர் மூஞ்ச பார்த்தியா? ஆமாம், நாங்கள் திருடி இருந்தால் தானே நாங்கள் வந்து சொன்னோம். வரட்டும், கேட்குறேன். எங்க 2 பேரும் ஜோடியாக போயிட்டு வரீங்க? எடியா, என் வீட்டு போய் பார்த்துட்டு வரேன். ஒரே தண்ணியாக இருந்ததுல, தண்ணியெல்லாம் போயிடுச்சா? சரி, இல்லை வளர்ந்துருக்கா, அதான் போய் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். ஆமாம், நல்ல மழை பெஞ்சது, செடியில் நல்லா வளர்ந்துட்டு இருக்குமே. அந்த பூச்செடியில் கூட நிறைய பூ பூத்துருக்குமே. ஆமாம், காடு மாதிரி வளர்ந்து போயிருக்குது. கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லை, ஒரே பில்லுமா தான் இருக்குது. இக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேக்கா. நாளைக்கு வந்து வேலை இருக்குதான், 100 நாள் வேலை. வரீங்களா இல்லையான்னு கேட்டு செம்மினா. ஏம்மா இந்த மழையில் ஒரு நாள் கூட வேலையே வைக்கல. வேலைக்கு போனாலாவது ஒரு காசாவது கிடைக்கும், ஒரு காய்கறி வாங்குறதுக்கு, எதனா வாங்குறதுக்கு. வரேன்னு சொல்லி நான் எப்படி வராமல் போவேன்? என் பேர் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். பெரிய பொண்ணு நீ வரையே இல்லையா? நீங்களாம் போகிற ஐடியாவில் இருக்கீங்களா? ஆமாப்பா, நான் கண்டிப்பாக போவேன். என்ன 10 பைசா கூட இல்லை வீட்டு செலவு கூட. ஆமாம், பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் உட்காந்து நிறுவேன். ஆமாம், காலைல கடையில் பார்த்தேனே 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 2 வாங்கி பண்ணி அதுக்கு மட்டும் உனக்கு எங்கேருந்து காசு கிடச்சிச்சு? பார்த்துட்டாலா, இவ கண்ணுக்கு தெரியாம ஒரு வேலையும் செய்ய முடியாதும்மா. அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாரு, அந்த காசை வாங்கினேன். ஓ, உங்கள் வீட்டுக்கார காசு வேறு உன் காசு வேறியா? ஆமாம், நீ அந்த மாதிரி குடும்பம் நடத்தினா தான் வீடு வசலாம் கட்ட முடியும். கட்டு நல்லா கட்டு. அதுக்காக ஊரில் இருக்கிறவங்களாம் திருடி தின்னு கட்டாத. திரும்ப அதே சொல்லாத. நாளைக்கு வேலைக்கு வரையா இல்லையா? ஆமாம், நம்ம குழுக்கு வந்து இந்த 5 பேர் இருக்கும் பார்த்தியா, 5 பேருக்கு மேனேஜ்மெண்ட் என்ன தான் கொடுக்குது. என்னதான் வந்து அவங்க வராங்களா இல்லையா அட்டெண்டன்ஸ் போடணும், அந்த அட்டெண்டன்ஸில் எழுதணும் சொல்லியிருக்குது. அதனால மீனா கிட்ட சொல்லணும் வரீங்களா இல்லையா. கோமதி கிட்ட தான் கேட்கணும். ஆமாம், கோமதி வரதா இல்லைன்னு தெரியல, கேட்கணும். ஓஹோ, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெட்டா? சரி சரின்றது வேற தோரணையாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு தெரியும். சரி, நாளைக்கு காலையில் 8 மணிக்கெலாம் அந்த அரசு மத்தடிக்கு வந்துடுங்க. கொஞ்சம் கோமதி கிட்ட சொல்லி கூட்டினாங்க. 5 நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் ஆப்சென்ட் போட்டுடுவேன். ஏண்டி அன்றைக்கி அந்த மாதிரி தான் சொன்னீங்க, 8 மணிக்கெலாம் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா 9 மணிக்கு தான் வரணும்னு அது சொல்லுது. ஒழுங்கான டைம் சொல்லுங்கடி. குழந்தை பிடிங்களை வச்சுருக்கண்டி, அதுங்களுக்கு சோத்த கிட்ட ஆக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு தாண்டி வர முடியும். 8 மணிக்கெலாம் எப்படி வர முடியும்? அது ஸ்கூலுக்கு போகிறதே 9 மணிக்கு.
வேலைக்கு வந்து அவங்க ஏடிஎம் கூட அமுச்சு விட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். 8 மணிக்கெல்லாம் நான் வர முடியாதுடி. மீனா கிட்ட பேசிடி. சரி நான் வேணா உங்களுக்காக பேசி 9 மணிக்கு வரேன் அப்படி சொல்லிடுவேன். ஆமாடி 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவேடி. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுங்களாம் மதிச்சு நீ வேற பேசின்னு இருக்க. மீன் என்ன பெரிய இதுவா அப்படியே தலையை வாங்கி டேபிள் வச்சுருவாளா? நம்ம பொறுமையாக 10 மணிக்கு போகலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏடி 10 மணிக்கெல்லாம் போனால் ஆப்ஷன் போட்டுருவாங்கடி. இவ தான் வந்து அட்டன்ஸ் எடுக்கலாம். 8 மணிக்கு லேட்டாக வந்தாலும் ஆப்ஷன் போட்டுருவான்னு சொல்கிறா. 10 மணிக்கு போனால் சேர்க்க மாட்டாங்கடி நம்மள. அது எப்படி சேர்க்காம போகிறாங்க? நீ பொறுமையாக வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு வெயில் வேற காய் துணிங்கள்லாம் காய வச்சுட்டு மிளகா நிலங்கெல்லாம் காய வைக்கணும்னா காய வச்சு எடுத்து வச்சுட்டு 10 மணிக்கு ரெடியாக இரு. 10 மணிக்கு போகலாம். யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏடி 10 மணிக்கெல்லாம் வந்தால் சேர்க்க மாட்டாங்கடி. ஆப்ஷன் போட்டுடுவாங்க. அதே நாளைக்கு பார்க்கலாம் தான் இருக்கிறேன். இன்சார்ஜ் மேடத்துக்கு கையை உடஞ்சு போதா இல்லையான்னு பாரு. கையை உடச்சு அப்படியே முதுகில் வைக்கிறனா இல்லையா அப்புறம் ஆப்ஷன் போட்டா. ஏடி இந்த மாதிரி அலஞ்சலாம் பண்ணாதடி. 8 மணிக்கு 9 மணிக்கு வேணா வாங்க. 10 மணிக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் தான் போடுவேன். போடு சோர்த்தனத்துக்கு கை இல்லாமல் உடைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏக்கா ராதிகாக்கா இது என்னது இது? அப்போ சும்மா சொல்றடி 9 மணிக்கெல்லாம் வந்துடும் டானு. 9 மணிக்கெல்லாம் நர்சம் மத்தாண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டன்ஸ் உண்டு. புரியுதா? அதில் 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்காதீங்க. நாளைக்கு ஒருத்தர் அம்மாவோட கை உடைக்கிறது உறுதியாகி போச்சு. சும்மா இருக்கு பெரிய பொண்ணு. வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. நீ வேற இதெல்லாம் ஒரு இன்சார்ஜா மூஞ்சி மோகர கட்டி பார்த்து திட்டு கொட்டு. சரி மாலை எட்டுமே கட்டி போடணுண்டியாங்க. தள்ளி டைம் ஆகுதுடி. வா போலாம். இந்த வீட்டில் பேசிய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் இஸ் த மணி, மணி இஸ் த கோல்டு. பாரு பழமொழியில பேசுது. வெட்டி பசங்களுக்குலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாக்கா. ஏண்டே காலையில் நான் 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். எனக்கு அட்டன்ஸ் போட்டுக்கோங்கண்ணே. கோமதியை கூட்டின்னு வந்துடுறேன். கரெக்டாக வந்துடுங்க. நான் கூட எப்படி அந்த காசு கட்டுறதுன்னு பார்த்தேன். அந்த வீட்டுக்கு வாங்கின காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிட்டு வேண்டியதுதான். ராணி நாளைக்கு நிஜமான வேலை இருக்குதா? சும்மா சொன்னேன். யாருக்கு தெரியும் நாளைக்கு வேலை இருக்குதா இல்லையா? மீனா ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. ஆனால் சும்மா அடிச்சு விட்டேன். வரவங்க ஏதாவது பேசணுமேன்றதுக்கோசம். இல்லைன்னு வச்சுக்கேன் அந்த வாழைப்பழ கதையே கலரி விட்டுன்னு கிடப்பா. ஆமாம் சரியா போச்சு போ. இல்லைன்னு வச்சுக்கேன் அந்த பெரிய பொண்ணு நோண்டி நம்மளை பரிமளை கிட்டே மாட்டி விட்டுருப்பா. பரிமளை வேற தேடி இருக்காம யார் வாழைப்பழம் இது பண்ணதுன்னு. அதெல்லாம் ஒரு ஆளா? அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிக்கலாம். முதல் வந்து இந்த மத்தோட கலையை விட சொல்லணும். அதை விட துப்பு கிடையாது. வந்துடுது வாழைப்பழத்தை காணும் அத்தை காணும் இத்தை காணுன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. ஆமாம் எவ்வளவோ செஞ்சுட்டு செய்ய மாட்டேமா என்ன? சரி வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடலாம். நீங்கிட்ட கத்தியா தின்ன வாழைப்பழம் ஜீரணமாகி போச்சு. ஆமாம் வாழைப்பழத்தை சாப்பிடலாம். கடுகுல உளுத்தம் பருப்பு போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். மிளகு சீரகம் கொஞ்சம் அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு மெயினான ஐட்டங்கள். அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள். இதான் சரி எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. கோமதி இதை எடுத்துன்னு உள்ள வைமா. அக்கா கடுகுலாம் போட்டுட்டீங்க அதில்? எல்லாம் போட்டுட்டேன். மூடி வை. பெருங்காயம் இருக்குதா வீட்டில்? பெருங்காயம் தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது காலி ஆயிடுச்சு. வாங்கி வரணும். பெருங்காயம் வந்து சாம்பாரில் ரசத்தில் எல்லாத்துலேயும் போடணும். பெருங்காயம் இல்லாமல் சமைக்காத. புரியுதா? ஜீரணமே ஆகாது. சரி அத்தை பசங்க வந்தாலும் வாங்க சொல்கிறேன். பெருங்காயம் வந்து தூளாக வாங்குறத விட கட்டி பெருங்காயம் இருக்குதுல்ல, அதை வாங்கி கொஞ்சம் பொரிச்சு தூள் பண்ணி வச்சுக்கோ. நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே கட்டி பெருங்காயம் வாங்கி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு தூள் பண்ணி வச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்குமா? ஆமாண்டி பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். சரி அப்போ கட்டி பெருங்காயமே வேணா சொல்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் வீட்டில் இருக்குதா? பூண்டு என்ன விலை விற்கிறத? பூண்டு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இஞ்சி கொஞ்சம் இருக்குது. இஞ்சி பூண்டு அதெல்லாம் இந்த மழை காலத்தில் இந்த பனி காலத்தில் சமைக்கும் போது இந்த பொரியல கூட்டில் எல்லாத்துலேயும் போடு. அப்போ தான் சளி பிடிக்காது. இல்லைன்னு வச்சுக்கேன் தொண்டெல்லாம் கறக்கிறேன். இன்னும் அதுக்கப்புறம் சளி பிடிக்கும், ஜுரம் வரும். எல்லாத்துக்கும் அதே வழி வகுத்து கொடுத்துரும். இந்த சளிக்கு பிடிக்காம இருக்குதுன்னா நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சமையலில் போடணும். புரியுதா? சரி பூண்டு தான் விலை அதிகமாக இருக்குன்னு தான் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பேன். பூண்டு வந்து 400 ரூபாய்க்கு மேலே விற்குதா? அதனால காலேஜில் தான் வாங்கினேன். காலி ஆயிடுச்சு. 2 பூண்டு தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி புஞ்சி பூண்டு வாங்குறதுக்குலாம் செலவு பண்ணிட்டு போகலாம். புரியுதா? பூண்டு விலை அதிகமாக இருந்தானே வாங்கிக்கோ. அதுக்கு நீ பால் மாதிரி வச்சுக்கேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் எடுத்துன்னு போய் 500-1000 கொடுக்கணும். ஆமாட்டா நீங்கள் சொல்கிறது சரிதாத்தா. மிளகாத்தூள் அரைக்கும் போது மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து சுக்கு இதெல்லாம் போட்டுக்கோ. துவரம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டுக்கோ. வெண்டையெல்லாம் போடுறல எல்லாத்தையும் போட்டு தான் அரைக்கிறேன். ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே போட்டு தான் அரைக்கிறேன். சுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோண்ணே. அத்தை சுக்கே காரமாக இருக்கும். இதில் மிளகு வேறு அதிகமாக போட சொல்கிறீங்க. ஏன்டி இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. மழையும் கிழையுமா பனியும் கிணியுமா இருக்குது. புரியுதா? இந்த சுக்குலாம் நல்லது தானே உடம்புக்கு. என்ன நல்லா சாப்பிட கஷ்டமாக இருக்குது தானே? அதுக்கு சொல்லல. இந்த பசங்க காரமாக இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். வேறு எதுக்கும் இல்லை. இந்த மிளகா அந்த காரணம் தான் உடம்புக்கு கெடுதல். புரியுதா? மிளகா வந்து கம்மியாக போட்டுக்கோ. தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோ. இந்த சுக்கு மிளகு ஜீரகம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே. அதெல்லாம் நிறைய போட்டுக்கோ. என்ன இப்போ அந்த காரம் நல்லது தான். எவ்வளோ காரமாக இருந்தாலும் மிளகு நல்லது தான். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. இன்னொன்று எவ்வளோ விலை விற்கிறது தெரியுமா? ஆமாம் நல்ல பொருளெல்லாம் விலை விற்க தான் செய்யும். எல்லா பொருளும் வந்து நமக்கு தேவையான பொருள் தான். எதையும் ஒதுக்க முடியாது. நான் சொல்கிறேன் முன்னாடி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது சாப்பாடுக்கு செலவு பண்ணுன்னு மளிகை சாமான்லாம் வாங்கி போடு. என் பிள்ளை காசு கொடுக்குறேன்னா இல்லையா? இல்லை நான் காசு கொடுக்குறேன். எவ்வளோ ஆகுது சொல்லு. இதுங்களா இல்லாட்ட உங்கள் பிள்ளை கொடுக்குற காசு இருக்கு என்கிட்ட. நான் அதிலே வாங்கிக்கிறேன். காசு இல்லைன்னு இதெல்லாம் வாங்க மூட்டாத. மெயினாக இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சுக்கு இதெல்லாம் முக்கியமான ஐட்டம் சமையலில் சேர்க்கணும். அப்போ தான் சளி இருமெல்லாம் வராது நமக்கு. நாங்களாம் அந்த காலத்தில் மழையாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காலத்துலையுமே ஹாஸ்பிட்டல் பக்கம் போனது கூட கிடையாது. ஒரு மாத்திரை மருந்து ஒரு ஊசியோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எல்லா வைத்தியமும் இந்த சாப்பாடு மூலியமாக தான். புரியுதா? காய்ச்சல் இந்த மாதிரி சளி பிடிச்சிச்சு அப்படின்னா வச்சுக்க அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு செய்வாங்க வீட்டில் எங்கள் அம்மாலாம். இந்த பூண்டு இந்த வெள்ளை மிளகு இதெல்லாம் போட்டு வச்சு மருந்து குழம்பு வச்சு அந்த சளியில் அர்த்தம் ஓடிங்க தெரியுமா? அந்த காரப்பொடி மீன் சொல்லுவாங்க பாரு. அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு தருவாங்க. இந்த மழை காலத்தில் சளி பிடிச்சிக்கு போகுது சளியில் பிடிச்சிருந்தா கூட
பட்டாட்டம் ஓடி போயிடும். அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த காரப்பொடி மீனில் வந்து மிளகு பூண்டு இந்த வெள்ளைக்கடுகு இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த குழம்புல போட்டு செய்வாங்க. சாப்பிடும்போது அப்படியே தண்ணியாக ஊற்றும். அந்த சீதனம்லாம் அப்படியே வெளில வந்துடும் தெரியுமா. அப்புறம் உடம்பே நம்மளுக்கு வந்து வெயிட் இல்லாமல் லேசாகிடும். சளிகள்லாம் இருக்கிற தெரியாமல் ஓடியே போயிடும். ஆமாம் தாமத்தை எங்கள் அம்மா கூட அப்படியே செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவள் வந்து காரமாக இருக்குது வேணாம் வேணான்னு சொல்லுவாள். விட மாட்டேனே. சுட சுட சாதம் போட்டு சுட சுட குழம்பு வந்து தண்ணியாக வைக்கணும், திக்க வைக்கக்கூடாது. நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. தண்ணியாக ரசம் மாதிரி வைக்கணும். அதில் மிளகு அந்த வெள்ளை கடுகு இந்த சுக்கு அதை பூண்டு இதெல்லாம் தான் காரமே. மிளகாத்தூள் லைட்டாக தான் போடணும். இந்த காரத்துக்கு எல்லா சளியும் இந்த உடம்பு சீக்கிரம் சொல்லுவாங்க பாரு, அது எல்லாமே வெளியில் வந்துடும். அவள் சாப்பிட மாட்டேன் தான் சொல்லுவாள். நல்லா சுட சுட சாதம் போட்டு தட்டு ஃபுல்லாக அந்த குழம்பு ஊற்றி பசஞ்சு அடிடி சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்து இருப்பேன். இப்படி சுட 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 சாப்பிட வச்சு எல்லாம் கிளம்பிடும். ஆள் சாப்பிட்டு ஜோ 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 காரம் சொல்லுவாள். அப்புறம் உடம்பு சரியாயிடும் அவளுக்கு. சாப்பிடும் போது தான் காரமாக இருக்கும். அந்த மருந்து மாத்திரை ஊசி அதெல்லாம் மட்டும் நல்லா இருக்குதா. அப்புறம் நாயுருவியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒற்றைக்காய் பச்சடியில் இருக்கும் மாதிரி ட்ரெஸ் அப்படியே ஒட்டிக்குமே பார்த்ததுல நீ நாயுருவியலையா கேள்விப்பட்டிருக்கேன் தேங்கியா. எங்கே கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம வீட்டு பின்னாடி இருக்குது பாரு அந்த ஒற்றைக்காய் செடி. அதுதான் அந்த இலையை நல்லா வதக்கிட்டேன். அது கூட அந்த மிளகு ஜீரகம் இந்த பூண்டு அதெல்லாம் வச்சு நல்லா ஒட்ட ஒட்ட அரைச்சிட்டேன். கருவாடு போட்டு குழம்பு வச்சுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. மருந்து குழம்பு அது பேர் தான். ஆமாம் இந்த மாதிரி டைம்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் அப்படியே உடம்பு கின்னு இரும்பு மாதிரி இருக்கும். எந்த நோயும் வராது கிட்ட. அப்படியாத்த நம்ம வீட்டு பின்னாடி இருக்கேன் அந்த தானே. ஆமாடி அந்த குழம்பு கொதிக்கும் போது வாசனை அந்த மாதிரி வாசனை அப்படியே பசியை தூண்டும் தெரியுமா. இந்த வாய் கசக்கிற பிரச்சனை இந்த காய்ச்சல் பிரச்சனை இந்த சளி இருமல் அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். இந்த மாதிரி மருந்து குழம்புலாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுடி. குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா வச்சு உடம்புலாம் நல்லா இருக்கும் தெரியுமா. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எங்கத்த நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அதுங்க சாப்பிடுமா சாப்பிடாதுங்கன்னு தெரியல எனக்கு. ஆரம்பத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுங்க. காரமாக இருக்குது பச்சை கலரில் இருக்குது இலை போட்டு வச்சிருக்கேன் அப்படி தான் சொல்லுங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க அதை டேஸ்ட் நாக்கில் விட்டு வச்சுக்கேன். எப்பமா செஞ்சு கொடுப்பேன்னு கேட்குங்க. ஆமாம் நீ சமைச்சே அதுங்களுக்கு கொடு சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடாம போகுதுன்னு பார்க்குறேன் நானே. கருவாடு குழம்புல இந்த காய் எதுவுமே போட தேவையில்லையாத்த. காயெல்லாம் எதுவுமே போட தேவையில்லையா. இந்த மருந்து அந்த கீரை அந்த ஆயிரம் இலை மிளகு ஜீரகம் வெள்ளைக்கடுகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்தியா. அது கூட வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக தான் புளி போடணும். லைட்டாக புளி லைட்டாக மிளகாத்தூள் போட்டு குழம்பு மாதிரி கலரி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது ஊற்றிட்டு ஒரு 2 நல்லா கொதி வந்த உடனே கருவாடு போட்டு இறக்கிட வேண்டியது தான். 2 கொதி வச்ச உடனே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி அத்தை நான் வேணா போய் அந்த கீரை க்ளீன் வரட்டுமா. நான் வேலையே கருவாடு இருக்குது வீட்டில். அந்த குழம்பு என்ன வைக்கலாமா. கருவாடு இருக்கா வீட்டில் அப்போ வச்சிட வேண்டியது தான். ஏன் யோசிச்சுன்னு இருக்கேன். சளி கிளியெல்லாம் பட்ட பறந்து போயிடும் பாரு. ஏற்கனவே தொண்டை கரக்கரன்னு இருக்குது. முதல்ல உனக்கு தான் தரணும். இங்கே ஃபஸ்ட்டு நான் தான் மாட்டினேனே. ஆமாம் எவ்வளோ மாத்திரை மருந்து தான் போட்டுருப்பேன். இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாரு. ஒரு வேளை சாப்பிட்டாலே எல்லாமே காணாம போயிடும். மாத்திரை மருந்துலாம் தூக்கி குப்பையில் போட்டு வைப்பாரு. அப்படியாத்த அந்த காலத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது எந்த மாத்திரை மருந்து இருந்தது. இதுதான் உணவே மருந்து. நம்ம இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சாப்பாடு தான் மருந்தே. அந்த நம்ம சாப்பிட்ற காய்கறி இந்த இலை கீரை இதெல்லாம் வச்சு தான் மருந்து மாற்றியே தயாரிக்கிறாங்க. இந்த மருந்து அட்டையில் எடுத்து பாரு. இந்த மூட்டு வலிக்கு கால் வலி மாத்திரெல்லாம் மூட்டு வலி மாத்திரெல்லாம் தயாரிக்கிறாங்களா. அதில் எதுவும் தயாரிக்க பார்த்துருக்கியா இது வரைக்கும். இல்லையாத்த எதில் தயாரிக்கிறாங்க. ஏதாவது மருந்து வெளிநாட்டிலேருந்து வர வச்சு தயாரித்து நமக்கு தருவாங்க. ஆமாம் இப்போ பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு அது எதுவும் திரும்ப தயாரிக்கிறாங்க. முடக்கத்தங்கீரை தெரியல. முடக்கத்தங்கீரை வெளி மேலே ஏறி போவோமே. ஆமாம் நம்ம ஊரை சுற்றி நிறைய இருக்குதா முடக்கத்தங்கீரை எனக்கு தெரியாதானே. அந்த முடக்கத்தங்கீரையிலேருந்து தான் அந்த மாத்திரை தயாரிக்கிறாங்க. இந்த மூட்டு வலி மாத்திரை அப்படியே சொல்றீங்க. நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்குது அந்த முடக்கத்தங்கீரை. அதை விட்டு எதுக்கு மாத்திரை மருந்துன்னு எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. அதோட அற்புதம்லாம் தெரியல நமக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கீரையும் மூலிகை செடியுமா தான் இருக்குது. அது கூட மதியமாக தெரியாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெட்டுனுக்குறாங்க எல்லாரும். முடக்கத்தை வச்சு ரசம் வைக்கலாம் துவையில் அரைக்கலாம் அதுக்கப்புறம் தோசை சுடலாம். அது எப்படி சாப்பிட முடியுமோ எப்படி சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்குண்டியே அதோட அருமெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியுது. எங்கே தெரியுது உங்களுக்குலாம். பாக்கெட் மாவு வாங்கி இட்லி தோசை சுடுறவங்களுக்கு எப்படி தெரியும். அதான் நான் ஒரு நாள் கூட பாக்கெட் மாவு வாங்கினதில்ல அத்தை. வீட்டில் தான் அரைப்பேன். வீட்டில் தான் அரைக்கிறல்ல அந்த பின்னாடி இருக்க அந்த முடக்கத்தக்கீரையை பறிச்சுன்னு வந்து அந்த மாவில் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பசங்களுக்கு தோசை கீசை சுட்டு கொடுத்தேன். கை கால் வலியெல்லாம் சரியா உள்ள நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்ல. அதெல்லாம் உனக்கு தோணாத. ஊர் கதை பேசுறதுக்கே ஒரு டைம் பத்தாது. எங்கே நீ தான் செய்வேன் சொல்லிட்டீங்களே. நாளைக்கு காலையில் உங்களுக்கு முடக்கத்தான் தோசை தான் ரெடியாக இருக்க சாப்பிட்றதுக்கு. சாயங்காலமாக இட்லி மாவு அரைக்கலான்னு இருக்கிறேன். அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில் அந்த தோசை கூட அந்த மாவு கூட அதை கீரை அரைச்சி போட்டு உங்களுக்கு சுட்டு தரேன். பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக செஞ்சு தருவேன். செஞ்சு கொடுடி. அது கூட வந்து நல்லெண்ணெய் ஊற்று தோசைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் மரத்து கூட அதிகம் இருக்கிற நல்லெண்ணெயில் அந்த தோசையில் ஊற்றுன்னு வச்சுங்க நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தங்கீரை இந்த நல்லெண்ணெயும். சரி அத்தை. என்ன பாட்டி ஸ்நாக்ஸ் டப்பாவா கட்ட பார்க்கலாம். ஆமாம் நான் ஸ்நாக்ஸ் டப்பா தான். வாய்க்கமே கொஞ்சம் முடக்கத்தில் போகிறேன். ஐயோ மசாலா டப்பாவா ஸ்நாக்ஸ் டப்பா நினச்சினேன். மிச்சர் முறுக்கெலாம் வச்சிருப்பேன் அது சாப்பிடலான்னு பார்த்தேனே. ஏண்டா தீபாவளிக்கு தான் அவ்வளோ முறுக்கு அதுவும் எல்லாத்தையும் பெருமை செஞ்சாங்களே. உனக்கு கொடுத்தாங்களா இல்லையா. கொடுத்தாங்க. அதெல்லாம் எப்பயே தீர்ந்து போச்சு. திரும்ப என்ன சுட்டு தருவாங்கன்னு பார்க்குறேன். ஒன்றுத்தையும் காணோம். தெரியுமா அரிசி ஊற வைங்க. காய வச்சு கொடுங்க. நான் போய் மிஷினில் போய் அரைச்சி வந்து தரேன். எனக்கு வந்து முறுக்கு அதிரசம் அப்புறம் வந்து ஒட்டடை இதெல்லாம் வேணும். ஏன்னா அதெல்லாம் தீபாவளிக்கு தானே செய்யணும். இப்போ தீபாவளி முடிஞ்சு போச்சுன்னா இதோட அடுத்த தீபாவளிக்கு தான்.
ஏண்டியா புள்ள ஆசையா கேக்குதே செஞ்சு கூடாண்டி. பாட்டி சொல்றாங்க பாருங்க, அரிசி டக்குன்னு ஊற வைங்க, ஊற வச்சுட்டு காய வச்சு கொடுங்க, நான் போய் அரிசி தந்து கொடுக்கேன். நீங்க வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. எது முறுக்கு அதிரசம் ஓட்ட வடை எல்லாமே வேணுமா? ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லு, வேணா செஞ்சு தரேன். அப்படியா? அப்ப வந்து முறுக்கு செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் முறுக்கு சாப்பிடலாம், அது அப்புறம் காலியான பிறகு வேற என்ன செஞ்சுக்கலாம். என்ன முறுக்கு பதில் வேணா கொழுக்கட்டை வேணா செய்யலாமா? கொழுக்கட்டையா? எனக்கு கொழுக்கட்டைலாம் வேணாம்பா. உங்களுக்கு பள்ளியில சொல்லிட்டு கொழுக்கட்டை சாப்பிட ஈஸியா இருக்கும்னு முறுக்கு வேணா கொழுக்கட்டை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? எனக்கு முறுக்கு தான் வேணும், கொழுக்கட்டை வேணா நீங்க செஞ்சு சாப்பிடுங்கப்பா. நம்ம துண்டு தான் இருக்குது, எவ்வளவு உஷாரா இருக்குது பாரு.